வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி ஒரு சில கமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த கமெண்ட்ஸில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஃபீட்பேக்ஸும் நமக்கு கிடச்சிருக்குங்க. இப்போது ஒரு சிலருக்கு ஒரு சில ப்ராடக்ட்ஸ் நல்லா இருந்திருக்கலாம், இன்னும் ஒரு சிலருக்கு அதே ப்ராடக்ட் நல்லா இல்லாமலும் போகலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சில கமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால், ரீசெண்டாக தான் நம்ம நிறைய டிடபிள்யூஎஸ் வீடியோஸ்லாம் பண்ணியிருப்போம். ஸோ அந்த டிடபிள்யூஎஸ் வீடியோஸ்லையும் முக்கியமாக வந்து நம்ம இந்த பட்ஸ் 3 ப்ரோ மாதிரியான ப்ராடக்ட்டையும் கவர் பண்ணியிருப்போம். ஏன்னா அது எல்லாமே அஃபோர்டபுள் செக்மெண்ட்டே கிடையாது, ப்ரீமியம் செக்மெண்ட் தான். இருந்தாலும் அது வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால், இந்த டிடபிள்யூஎஸ் நெக் பேண்டு எல்லாமே ஒரே மாதிரி அமைய போகிறது கிடையாது. கண்ணால் பார்க்கறது ப்ளஸ் காதால் கேட்கறது, இந்த ரெண்டுத்துலேயுமே சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஈவன் ஸ்மெல்லு, இந்த மாதிரியான ரிசெப்டார்ஸ், ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம சின்ன சின்ன சேஞ்சஸ் பிட்வீன் ஹியூமன்ஸ் பார்க்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்க போகிறது இல்லைங்கிறத இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்துகிறேன். ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு ஹெட்செட் யூஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அது மேபி இப்போ நான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஆடியன்ஸ் மாதிரியே இருந்தேன்னா அது எல்லாருக்குமே சூட் ஆகும். அதே சமயம் நான் வந்து அந்த மெஜாரிட்டியில் இல்லாமல் வேற ஒரு சில கேங் ஆஃப் பீப்புளுக்கு மாதிரியே என்னோட உடலமைப்பும் இருந்து என்னோட காதும் இருந்தது அப்படின்னா, அப்போ எனக்கு இது செட் ஆகலை அப்படின்னு நான் வீடியோவில் சொல்கிறேன்னு வைங்களேன். அது மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு செட் ஆகலாம், அண்ட் நான் வந்து செட் ஆகலைன்னு சொல்கிற மாதிரியான ஒரு மைனாரிட்டி செட் ஆஃப் பீப்புளுக்கு செட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அதுக்கு தான் சொல்ல வரேன். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்பவே கன்ஃபியூசிங் ஏரியா. ஓரளவுக்கு நம்ம வந்து வெப்சைட்டில் இருக்கக்கூடிய டீடைல்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குங்கிறத வந்து கன்வே பண்ண முடியுமே தவிர, அது எல்லாருக்குமே 100% எல்லாருக்குமே சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குமாங்கிறத சொல்ல முடியாது. ஓகே ரைட். ஸோ ஃபஸ்ட் எடுத்ததுமே என்னென்னா, நியாமத் ஹுசைன் அப்படிங்கிற நண்பர் வந்து சாம்சங் பட்ஸ் 3 ப்ரோ ரீசெண்டாக வாங்கினேன் ப்ரோ, ஆல் ஓகே பட் ஃபிட்டு கம்ஃபர்ட்டு ஒஸ்ட்டு, யூஸ்வலி எஸ்டிப்பு எனக்கு செட் ஆகும் இன் அதர் டிடபிள்யூஎஸ், பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் மீடியம் லார்ஜ் எது யூஸ் பண்ணாலுமே இயர் இரிட்டேஷன் அண்ட் பெயின் வருது, 20 மினிட்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ண முடியலை, இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள். பேட்டரி ஆல்சோ நாட் தட் மச் ஸ்டாண்டிங் ஆஸ் மென்ஷன்டு, மேக்ஸிமம் நான் 20 to 30% வால்யூம் தான் வச்சு கேட்குறேன். மை ப்ரீவியஸ் ஓப்போ என்கோ பட்ஸ் 2 இட் கம்ஸ் மோர் ஆஸ் மென்ஷன் இந்த பாக்ஸு, இதை பற்றி ஆல்ரெடி கமெண்ட்டில் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் ப்ரோ, இதுக்கு தான் நான் இப்போ இந்த கிளாரிட்டியே கொடுத்தேன். கமெண்ட்டுக்கு முன்னாடியே நான் விஷயத்தை சொல்லிட்டேன். ஸோ எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்க போகிறது கிடையாது. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, சாம்சங் பட்ஸ் சாம்சங் ஃபோனில் யூஸ் பண்ணும்போது கிடைக்கிற குவாலிட்டி அதே மாதிரி எல்லா டிவைஸ்லையும் கிடைக்குமான்னு கேட்டால் கிடையாது. இவ்வளவு ஏன், இதே தான் ஏர்பாட்ஸுக்கும். ஏர்பாட்ஸில் வந்து இப்போ ஐஃபோனில் யூஸ் பண்ணும்போது கிடைக்கிற அதே குவாலிட்டி அப்படியே 100% மற்றதுலேயும் கிடைக்குமான்னு கேட்டால் கிடையாது. சில சமயங்களில் மற்றதில் பெட்டராகவும் இருக்கலாம், சில சமயங்களில் மற்றதில் இன்னும் கொஞ்சம் ஒஸ்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து சப்ஜெக்டிவ், சரியா? அதுக்கு தான் இந்த இடத்துல கன்வே பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இதுக்கு சொல்யூஷன் சொல்லணும்னா, உங்களுக்கு செட் ஆகலன்னு முடிவாயிடுச்சு ப்ரோ, நீங்கள் மேபி ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். அப்படி ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா வரக்கூடிய பட்லையும் இதே மாதிரி இருக்குன்னா அப்போ உங்களுக்கு செட் ஆகலைங்கிறது உறுதி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம வெளில தான் விற்கணும். ஸோ இப்போதைக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு இந்த மாதிரி ஏதாவது பாலிசி, ரிட்டர்ன் பாலிசியில் இன்னும் டேட் இருக்குது அப்படின்னா ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் பண்ணிட்டு வேறு ஒன்று வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறமா இப்படியே இருக்குன்னா வேறு வழி இல்லை, அப்போ நீங்கள் வந்து ஸ்விட்ச் ஆகி ஆகணும், இதை யூஸ் பண்ண முடியாது. அடுத்து என்னென்னா, பாலா M4M அப்படிங்கிற நண்பர் வந்து, உங்களை கோவப்படுத்திட்டாங்களா, உங்களை ஒரு 7 to 8 வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன், பட் ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் அதிகமாக கோவப்படுறீங்க, மேபி மேக்கிங் ஸோ மெனி வீடியோஸ் அண்ட் பீங் ரெஸ்ட்லெஸ் மேக்கிங் யூ ஸ்ட்ரெஸ், டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த்து. இது ஃபேக்ட் தான், நம்ம வந்து ஹெல்த்தை பார்த்துக்கணும், நானும் ரிலாக்ஸ்லாம் பண்ணுறேன், எல்லாமே இருக்குது ப்ரோ. பட் சில சமயங்கள் என்ன ஆகுதுன்னா, சிலருக்கு சில விஷயங்களை நம்ம சொல்லி தான் ஆகணும். இப்போ நான் சொல்லணும்னா, இப்போ ஒன்றும் இல்லை ப்ரோ, ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா பெத்த பிள்ளைங்கள அவங்க அப்பா அம்மா வந்து எல்லா விதத்துலையுமே கண்டிக்கலை அப்படின்னா, நாளைக்கு யாரோ ரோட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோர்ஸபிளாக கண்டிப்பாங்க. அது நமக்கு எதுக்கு? அதே மாதிரி இந்த இடத்துல இது நமக்கான ரெஸ்பான்சிபிள் ஸ்பேஸ்னு வச்சுப்போம். அந்த இடத்துல வந்து போகிற ஒரு சில சின்ன பசங்களாக இருக்கட்டும், இல்லாட்டி பெரியவங்களாக இருக்கட்டும், புரிதல் இல்லாமல், ஏன்னா நான் மிஸ்டேக் பண்ணாலே நீங்களாம் சொல்லும் போது நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன் இல்லையா? அதே மாதிரி இப்போ வேறு யாராவது கமெண்ட் செக்ஷனில் மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா அதை நான் சொல்கிறேன், அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. எப்பயுமே எமோஷனலாக ஒரு பாண்டிங் ஓகே, பட் அதுவே சில சமயங்கள் என்ன ஆகிடும்னா நம்மளால் நோ சொல்ல முடியாத ஒரு நிலைமைக்குள்ளே தள்ளப்படுவோம். அதாவது ஒன்றும் இல்லைங்க, இப்போ யாராவது உங்ககிட்ட ஹெல்ப்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நோ, இல்லாட்டி அதை வந்து நெக்லெக்டே பண்ணாமல் எப்பயுமே உள்ளே இறங்கிடுவீங்க. இத்தனைக்கும் உங்களுக்கே ஆல்ரெடி ஊர்பட்ட வேலை இருக்கும், அதை தாண்டியும் நீங்கள் வந்து ஓகேன்னு கமிட் ஆகி அது நமக்கு ப்ரெஷர் ஆகும். ஸோ இந்த மாதிரி எமோஷனல் பாண்டிங்கும் சில சமயங்கள் இருந்து தான் தொலையுது, என்ன பண்ணி தொலைகிறது. ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸை படிக்கும்போது அதில் சில கமெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு தோணுது, அது அவங்களுக்கு சொல்லணும்னு தோணுது. அதை வந்து சாஃப்டாக சொல்லலாம், இல்லாட்டி ஹார்ஷாக சொல்லலாம், ஏதோ ஒன்று, பட் நல்லது சொல்லணும்னு தோணுது. அதனால் சொல்கிறத ஏன் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லிடுறேன். மற்றபடி வேறு எந்த காரணமும் கிடையாது ப்ரோ, சரியா? யாரையும் ஹர்ட் பண்ணி நமக்கு எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது. எல்லாருமே ஹாப்பியாக இருந்தாங்கன்னா ஐ எம் ஆல்சோ ஹாப்பி, அவ்வளோதான். நீங்கள் எல்லாரும் ஹாப்பியாக இருந்து சில விஷயங்களை கன்வே பண்ணும்போது அது அப்போ தான் எனக்கே தெரியும்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நானும் ஹாப்பி ஆவேன். ஸோ அவ்வளோதான், இது தாண்டி வேறு எதுவும் கிடையாது. தனிப்பட்ட முறையில் கோவம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து போகிற விஷயம் தான். அது எதனால் வருது, எப்படி வருது, ஹார்மோன், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது ப்ரோ. நம்மளோட என்வரான்மெண்ட்டு, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், யாரோ ஒரு நபர், இல்லாட்டி நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதனால் கோவத்தை வந்து இதுதான் அதுதான் சொல்ல முடியல. சரி, ஓகே. அடுத்து என்னென்னா, சரவணகுமார் அப்படிங்கிற நண்பர் வந்து, இன் மை M35 5G, இஃப் ஐ ப்ரெஸ் மை பாட்டம் லெஃப்ட் கார்னர் ஆன் டிஸ்பிளே,
எக்ஸாக்ட் மைக் ஏரியாவில் லிட்டில் ப்ரெஷர் கொடுத்தா சிங்கிள் க்ரீன் லைன் அப்பியர் ஆகுது. அதே சமயம் கையை எடுத்துட்டோன்னா அந்த க்ரீன் லைன் போயிடுது. லேட்டர் த க்ரீன் லைன் டர்ன்ஸ் டு ஒயிட்டு. என்னென்னமோ நடக்குது. ப்ரெஷர் கொடுத்தா இந்த மாதிரிலாம் ஆகுதா? சரி, ஓகே. இதை மாதிரியான பிரச்சனைகள்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா கண்டிப்பாக கொண்டு போய் நேராக வாரண்டியில் இருக்கும் பட்சத்தில் கேரில் கொடுத்துட வேண்டியதான். கேரில் கொடுத்துட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதான். பாருங்க, கேஸ் போட்டால் ஒரு டைப்பாக இருக்குது, கேஸ் போடலன்னா வேறு மாதிரி இருக்குது, இந்த இடத்துல பிடிச்சி அழுத்தினா அப்படி வருது, என்னது இது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் என்னென்னா, இது இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை நீங்கள் அப்சர்வ் பண்ணும்போது லேட் பண்ணாதீங்க. அதான் கை வச்சு அழுத்தினா தானே வருது, கை வைக்கலன்னா வரல அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் எதாவது வித்தியாசமாக அப்சர்வ் பண்ணுறீங்கனாலே போய் இந்த மாதிரி சர்வீஸ் சென்டர் போயிடுறது நல்லது. ஒன்று. ரெண்டாவது, நம்ம டிவைஸ் எங்கேயுமே கீழே போடாத பட்சத்தில் தைரியமாகவே போய் கொடுக்கலாம். இதில் என்ன இருக்குது? நத்திங் ராங் இல்லையா? நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கிறதுன்றது எப்போ தெரியுமா? கம்ப்ளீட்டாக அது க்ரீன் லைனாகவே மாறும்போது அது ரிஸ்க்கு. பட் இப்போதைக்கு மாறுற மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் கொண்டு போய் காட்டிடுறது ரொம்பவே நல்லது. வரும் முன் காப்போம் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் அதே பண்ணலாம் ப்ரோ, தப்பு இல்லை. ப்ரோ சாம்சங் F06 ப்ரைஸ் 9500க்கு வாங்கலாமா, கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு GN எடிட்ஸ். ப்ரோ ஹைலைட் என்னென்னா F16 இப்போ 10,500 தான். எக்ஸ்ட்ரா 1000 போட்டிங்கன்னா F16 கிடைக்கும். ஸோ அதனால் செக் பண்ணிக்கோங்க. F16 நீங்கள் வாங்க முடியும். பொதுவாகவே இந்த F06 F16 மாதிரியான டிவைஸ் யாருக்கு ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, மேபி காலேஜ் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதோ வீட்டில் ஒரு ஃபோன் வாங்கி தராங்க அப்படின்னும் போது சரி ஃபஸ்ட் எடுத்ததுமே நம்ம சாம்சங் டிவைஸ் வாங்கி கொடுக்கலாம். இல்லாட்டி அவங்க வந்து சாம்சங் டிவைஸ் தான் கேட்குறாங்க அப்படின்னும் போது இது ஓகே. அப்படி இல்லையா, எல்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் டிவைஸ் வேணும், அதுவும் அவங்க வந்து 1U யூஸ் பண்ணி பழகிட்டாங்க, இல்லாட்டி வந்து சாம்சங் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லாட்டி வேறு ஏதோ ஒரு சாம்சங் UA யூஸ் பண்ணி பழகிட்டாங்கன்னும் போது அவங்களுக்கு இது ஓகே. அப்படியும் இல்லைனா செகண்டரி ஆண்ட்ராய்ட் டிவைஸ் ஒன்று யூஸ் பண்ண போகிறோம், பிரைமரி ஐஃபோன் வச்சிருக்கேன், இல்லாட்டி பிரைமரி வேறு ஒரு ப்ரீமியமான ஃபோன் வச்சிருக்கேன், அதோட செகண்டரியாக ஒரு டிவைஸ் வேணும், அது வந்து கொஞ்சம் பேட்டரி ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துலலாம் தான் இந்த மாதிரியான டிவைஸஸ் ஸ்கோர் பண்ணணும். அப்போ F06 இல்லாட்டி F16 தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. சொல்லப்போனால் மார்க்கெட்லேயே இன்னும் நிறைய டிவைஸஸும் அவைலபிளாக இருக்குது. 6 Gen 1 பேஸ்டு டிவைஸ் ஆஃபரில் Z9X மாதிரியான ஃபோன் வாங்க முடியும். 4 Gen 2 ஆக்சலரேட்டட் எடிஷன் பேஸ்டு போக்கோ M6 Plus மாதிரியான டிவைஸ் வாங்க முடியும். மோட்டோரோலாவில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் G45 G36 இந்த மாதிரியான ஃபோன்ஸும் வாங்க முடியும். ஸோ ஏகப்பட்ட டிவைசஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது இந்த 10,000 செக்மெண்ட்டில். ஸோ அதில் எதனாலும் வாங்கலாம். ஸோ F06 வரும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட முடியும்னா F16 வாங்கிக்கோங்க. அப்படி F16 வந்து கார்டு ஆஃபரு, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இதெல்லாம் சேர்த்து தான் 10,500 அப்படின்னா F06 வாங்கிக்கோங்க. அப்படியும் இல்லைனா வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் போகிறத பற்றி எனக்கு வருத்தம் இல்லை ப்ரோனா, இன்னும் பெட்டர் பேட்டரி இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்னாப்ட்ராகன் 4S Gen 2 இந்த மாதிரி ஏதாவது ப்ராசஸரோட கூட வாங்கிக்கோங்க. சொல்லப்போனால் ரெட்மி 14C, ரெட்மி A4 இந்த மாதிரியான டிவைஸ்லாம் வந்து ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸரோட வந்துச்சு. அதிலே போக்கோவில் இருக்கும். இந்த A4 போக்கோவில் இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு வரும், 7,000 கீழெலாம் வரும். ஸோ இந்த மாதிரியான டிவைஸஸும் ஓகே. அதில் வந்து நீங்கள் 6GB RAM மாடல் எதாவது வாங்கிட்டீங்கன்னா கூட ஓரளவுக்கு செட்டில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பர்பஸ் தான் டிஃபைன் பண்ணுது. இந்த இடத்துல உங்களோட தேவைகள் என்ன, அதை வந்து இந்த டிவைஸ் பூர்த்தி பண்ணுமா பண்ணாதான்றதை மட்டும் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா அதுவே போதும், வேறு எதுவும் தேவையில்லை. அடுத்து என்னன்னா, ஆமாங்க இந்த மாதிரி ஸ்கோரை பார்த்து ஆசையாக பார்த்தேன், ஆனால் ஒரே ஏமாற்றம் தான் மிஞ்சியது. சரி, அடுத்து என்னென்னா, சந்திர பிரகாஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் ப்ரோ, நான் S24 FE வாங்கியிருக்கேன், 1 வீக்காக யூஸ் பண்ணுறேன், பேட்டரி 1 டே வித் ஸ்டாண்ட் பண்ணுது, கேமரா சூப்பரு, கான்ஸ் ஒன்று தான், வெயிட் ஓவராக இருக்குது. ஓகே, இது எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ ஆக்சுவலாக S24 FE பற்றி தான் நிறைய பேர் கேட்குறீங்க. அதனால தான் சரி சந்திர பிரகாஷ்னு ஒரு நண்பர் போட்டுருந்தாருன்னு சொல்லிட்டு இந்த கமெண்ட் எடுத்தேன். ஏன்னா 35,000 ரூபாய்க்கு அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் மீனிங்ஃபுல்லான ட்ரிபிள் கேமரா செட்டப்போடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல டிவைஸ் வந்து இது. குட் லாக், டேப் டு பே இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். அண்ட் மீடியா சென்ட்ரிக்காக யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த டிவைஸ் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கேஷுவலாகவும் கொஞ்சம் இன்டென்ஸ் டாஸ்க் ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சாலும் Exynos 2400E இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் இதை வந்து நான் சொல்லணும்னு நினச்சி இந்த கமெண்ட்லாம் எடுத்தேன். ஸோ மற்றபடி இன்னொன்று என்னென்னா, சிவ கணேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் ப்ரோ, ஓப்போ ரெனோ 12 வாங்கலாமா, ஆஃபரில் 21Kக்கு சேல் பண்ணுறாங்க, மீடியா, கேமரா அண்ட் பேட்டரி இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா, ஹெவி யூசர் இல்லை, ஹெவி யூசர் இல்லைன்னா தாராளமாக வாங்கலாம் ப்ரோ. சரியா, ரெனோ 12 வாங்கலாம். உங்களுக்கு செல்ஃபி மாதிரியான ஏரியாவில் தாறுமாறாக இருக்கும். சொல்லப்போனால் இப்போ ரீசெண்டாக கூட என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுடர்வனன் இருக்கான் இல்லையா, சுடரோட ஃப்ரெண்டு வந்து போயிட்டு ஃபோன் வாங்க போனாங்க ஆஃப்லைன் ஸ்டோரில். அங்கே கூட என்ன பண்ணாங்கன்னா, F29 Pro இந்த மாதிரியான ஃபோனை வந்து தலையில் கட்ட ட்ரை பண்ணாங்க. நான் தப்பு சொல்லாது, அவங்களுக்கு வந்து மார்ஜின் வரும், இல்லாட்டி அவங்களுக்கு வந்து சேல் டார்கெட் இருக்கலாம், அதனால் அவங்க பண்ணுறாங்க. பட் ஹைலைட் என்னென்னா, அங்கேயே வந்து ரெனோ 12 Pro கேட்டிங்கன்னா ஸ்டாக் இருக்க பட்சத்தில் 12 Pro, நான் 12 சொல்ல 12 Pro கேட்டிங்கன்னா ஸ்டாக் இருந்ததுன்னா அது இன்னும் வேறு லெவல் ஃபோனுங்க. ஆக்சுவலாக வந்து ரெனோ 13 ஏன் வந்துச்சு இவ்வளோ சீக்கிரமாக ஏன் வந்துச்சுன்னு தான் நான் கேள்வி கேட்பேன். ஏன்னா 12 வந்து அந்தளவுக்கு நல்ல டிவைஸ் தான், அதுவும் 12 Pro நல்ல டிவைஸ் தான். இந்த 13 சீரிஸ் வந்தனால உங்களுக்கு Dimensity 8350ங்கிற ப்ராசர் வந்திருக்கு. அப்போ பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டில் பார்த்தா 7300 எனர்ஜியோட அது பவர்ஃபுல் தான். ஆனால் ரியல் வேர்ல்டு சினாரியோன்னு வரும்போது எனக்கு என்னமோ வந்து ரெனோ 12 வந்து இன்னும் பெட்டராக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. பெட்டர் டிவைஸு எந்தெந்த ஆஸ்பெக்டில் அப்படின்னு பார்த்தா, எனக்கு முக்கியமாக இப்போது ரெனோ 12 Pro பாருங்கள், இப்போ நம்ம மார்க்கெட்டில் ஸ்டாக் இருக்கும் பட்சத்தில் எங்கேயா ஸ்டாக் கிடைச்சதுல 30,000 32,000க்குலாம் கிடைக்குது. 35,000க்குள்ளார 512GB மாடலே கிடைக்குது. ஃப்ரண்ட்டில் ஒரு 50 மெகாபிக்சல், பின்னாடி வந்து 2 50 மெகாபிக்சல், ஒரு 8 மெகாபிக்சல் இந்த மாதிரியான ஒரு கேமரா காம்பினேஷனில் இருக்கும்னு வச்சுக்கோங்க. இதில் என்ன ஹைலைட்னா, ஃப்ரண்ட் 50 இருக்கலே முரட்டுத்தனமாக ஃபோட்டோ எடுக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு.
எங்களுக்கு வந்து 2024 அந்த டைம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ரெனோ 12 ப்ரோவில் வந்து அந்த செல்ஃபி கேமரா தான் இருக்கலே பெஸ்ட் கேமரா மாதிரியான ஒரு ஃபீலை வந்து டெலிவர் பண்ணிட்டு போயிடுச்சு. அந்தளவுக்கு ஒரு நல்ல போஸ்ட் ப்ராசஸிங், சேலஞ்சிங் லைட் சுச்சுவேஷன்ஸ்லேயும் நல்ல ஃபோட்டோஸ் எடுத்துச்சு. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ 13 ப்ரோ மாதிரியான ஃபோன் ரெனோ 13 ப்ரோ லான்ச் ப்ரைஸ் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு 49,999. ஸோ அந்த ப்ரைஸை ஜஸ்டிஃபை பண்ணுதானா? இல்லை. சொல்ல போனால் அந்த 8350 வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் சைடில் இருக்கா அப்படின்னு கேட்டால், மோஸ்ட்டாக இந்த மாதிரியான டிவைஸ் வாங்குற யாருமே கேமிங்காக வாங்குற ஆளுங்க கிடையாது. ஆஃப்லைன் ஸ்டோரை விசிட் பண்ணுறாங்க, எனக்கு மீடியா சென்ட்ரிக்காக ஒரு ஃபோன் நல்ல கேமராவோட வேணும்னு நினைக்கும் போது தான் இந்த மாதிரியான டிவைஸ் சஜஸ்ட் செய்யப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது ரெனோ 12 ப்ரோவே ஒரு நல்ல டிவைஸ் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யாராவது வந்து ரெனோ 12 ப்ரோ யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறதே மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு வந்து பர்சனலாக நான் யூஸ் பண்ண வரைக்கும் என்னை ரொம்பவே திருப்திப்படுத்தின ஒரு டிவைஸ் அப்படின்னு சொல்லணும்னா ரெனோ 12 ப்ரோ சொல்லுவாங்க. அக்கேஷனல் ஹிக்கப்ஸ் இங்கேயும் அங்கேயும் இருந்திருக்கு, அதெல்லாம் இல்லாமல் இல்லை. ஏன்னா 7300 எனர்ஜிங்கிறது வந்து ரொம்ப பயங்கரமான ப்ராசஸர் கிடையாது. ஏன்னா இதே செக்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து 8 Gen 3 கிடைக்குதுன்னும் போது இது அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ப்ராசஸரும் கிடையாது. இருந்தாலும் ஒரு நல்ல டிவைஸ் யாருக்குன்னா மீடியா சென்ட்ரிக்காக வாங்கணும்னு நினைக்கிறவங்க, பேட்டரி லைஃப் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, அண்ட் ஃபோட்டோஸ் மட்டும் தான் அதிகமாக எடுப்பேன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வந்து சூப்பரான ஃபோன், முக்கியமாக செல்ஃபி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த S23 அல்ட்ரா, அதில் கொஞ்சம் பஞ்சாயத்துகள் இருக்குது, அதனால் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணும்போது கொஞ்சம் சில பிரச்சனைகள்லாம் ரிப்போர்ட் செய்யப்படுது. நான் வந்து இன்டர்நெட்டில் பார்க்கும்போது மொத்தமாக க்ரீன் ஆகிறது, மொத்தமாக எல்லோ ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வேறு யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கூட ப்ராப்ளம் இருந்ததுன்னா, டிவைஸில் எந்த விதமான ஃபிசிக்கல் டேமேஜும் இல்லைன்னா தயவுசெய்து வந்து கஸ்டமர் சப்போர்ட்டு, அப்புறம் இந்த CEO ஹெல்ப் டெஸ்க் இது எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ அதுதான் முக்கியம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஓகே, நரேஷ் பாபு அப்படிங்கிற நண்பர் வந்து என்ன கேட்டிருந்தாருன்னா, கரண்ட்டாக என்ன ஃபோன் ப்ரோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. பொதுவாகவே வந்து கேமரா அப்படின்னு வந்ததுன்னா வேறு வழியே இல்லைங்க. அது எவ்வளோ ஃபோன்ஸ் நான் அப்படியே ட்ராவல் பண்ணாலும் இப்போ ஓரளவுக்கு எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, Xiaomi 15 Ultra நல்லாயிருக்கு ஃபோட்டோகிராஃபியில். இதே வீடியோன்னு வரும்போது எப்பயும் ஆல்வேஸ் நம்ம 16+, இப்போ அதில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இல்லையா. அதே சமயம் பிரைமரி டிவைஸை கையில் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிறது என்னென்னா S24 தான். ஏன் இந்த S24 இந்த அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா, ஹீட் ஆகுதா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேனே தவிர மற்றபடி வேறு எந்த விதமான காரணம் கிடையாது. ஏன்னா மோஸ்ட்டாக எல்லாருமே காம்பேக்ட் ஃபோன்ஸ் கேட்குறாங்க. காம்பேக்ட் ஃபோன் கேட்குறவங்களுக்குலாம் வந்து இப்போ அண்டர் 50K அப்படின்னு வரும்போது நம்ம என்னெல்லாம் சஜஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் நம்ம Xiaomi 14 சொல்லலாம். அப்புறம் பிரைமரி மார்க்கெட்டில் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு Pixel 8a, Pixel 9a, Pixel 8 மேபி இதுக்கப்புறம் டீலில் உள்ளே வந்துச்சுன்னா கம்மி ப்ரைஸ்க்கு வரும்போது. அப்புறம் ஏன்னா திடீர்னு 8 காணாமல் போகுதுங்க. 50க்கு கீழே சுற்றிட்டு இருந்த டிவைஸ் தான், பட் இப்போ காணாமல் போயிடுச்சு. இதில் ஹைலைட் என்னென்னா 8a அதை நம்மளால் பார்க்க முடியுது 30,000 கீழே. ஸோ அதை தவிர வந்து காம்பேக்டான ஃபோன்னா S23 இப்போ அவ்வளோவா பார்க்க முடியறதில்ல. ஸோ அதை தவிரன்னு பார்க்கும்போது S24 வருது. ஸோ அதனால தான் சரி இந்த காம்பேக்டான ஃபோனு கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காகவும், மீடியா சென்ட்ரிக்காகவும், கொஞ்சம் ப்ரீமியமாகவும், கொஞ்சம் கேமரா நல்லா இருந்ததுன்னா, ஸோ இந்த மாதிரியான ஏரியா எல்லாத்தையும் டிக் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸாக இருக்கே, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லி தான் அது பிரைமரி டிவைஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே சமயம் இதில் பேட்டரி மட்டும் தாங்க கொஞ்சம் டவுன் சைடாக இருக்குது. அதுவும் கூட இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணதுக்கும் இப்போக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் என்னால் பார்க்க முடியுது. இருந்தாலும் ஹைலி ப்ராமிசிங் பேட்டரி லைஃப் இது கிடையாது. ஸோ யாருக்கெல்லாம் காம்பேக்டான ஒரு ஃபோன் வேணும், அதே சமயம் பேட்டரி லைஃப்பில் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் இருக்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை சார்ஜ் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அவங்களுக்குலாம் இந்த டிவைஸ் வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்டாக தான் அமையும். அவங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தது என்னென்னா, இந்த Buds 3 Pro வந்து 9,000 ரூபாய்க்கு எப்போ ப்ரோ வந்துச்சுன்னு. பட் நிறைய பேர் வந்து கண்குட்டி பாம்பாக இருக்காங்க ப்ரோ, அப்படியே அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் வந்து கண்டிப்பாக வாங்கிட்டேன்னு கமெண்ட்டும் போடுறாங்க. 9,000 ரூபா, 9,300 ரூபா. ஆனால் ஒயிட் கலர் தான் இந்த மாதிரியான ப்ரைஸிங்க்கு வருது. உங்களுக்கு கிரே கலர் பார்க்க முடியறதில்ல. ஸோ கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் போல். அப்பப்போ வந்து மிந்த்ரா, அமேசான் இங்கே எல்லாமே வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் Buds 3 Pro கண்டிப்பாக வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணி தான் ஆகணும். செல்லர் மாறலாம், இல்லாட்டி ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு கூப்பன் அப்ளை ஆகலாம், ஏதோ ஒரு சில விஷயங்கள் நடக்குது. அதனால் Buds 3 Pro வந்து அப்போ 9,000 சம்திங்க்கு வருதான்னு கேட்டிங்கன்னா எஸ், அப்பப்போ வருது. அப்பப்போ என்னால் கமெண்ட்ஸும் பார்க்க முடியுது. அப்பப்போ நிறைய இடத்துல டீல்ஸ் பேஜஸ்லையும் பார்க்க முடியுது. ரைட்டு. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான கமெண்ட்ஸு. வேறு சில கமெண்ட்ஸோடய நான் வந்து உங்களை திரும்பி சந்திக்கிறேன். அது வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம். பை.